தலைகளை வணங்கி ஜெபிப்போம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே நீ கர்த்தாவே எங்களோடு பேசும்படி நாங்களும் எங்களை இப்படி சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் என்ன வார்த்தையை எங்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரே நீர் விரும்புகிறீரோ அதை கர்த்தாவே நீர் கொடுத்து விடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவ ஆளுகைக்கு எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். உங்களை இணையதளத்தின் மூலம் உங்கள் எல்லாரையும் நான் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எப்பொழுதெல்லாம் எஸ்தர் ஜெபக்குழுவிலே நான் பங்கெடுக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் உங்கள் ஒவ்வொருடைய அன்பும் அந்த ஐக்கியம் என்னை இன்னும் அதிகமாய் தேவனுக்குள்ளாக கட்டுவதற்கு ஏதுவாக அது இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நீங்கள் எல்லாரும் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். அந்த ஜெபம் என்னுடைய வாழ்க்கையிலே அதிகமான கிரியையை செய்து வருகிறது. கர்த்தருக்கே நன்றி. இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கிறிஸ்துவின் நறுமணம் வீசும் வாசனை மலர்களாக. இந்த தலைப்பை நீங்க பார்க்கும்போது நீங்க நினைக்கலாம், கிறிஸ்துவுக்காக நாம எப்படி இருக்கணும்னு இந்த தலைப்பு சொல்லுது. நறுமணம் வீசும் வாசனை மலர்களாக அல்லது நறுமணம் வீசும் பெண்மணிகளாக இந்த நாளிலே நாம் கூடியிருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டோடைய பெரிய தயவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆனால் நாம் இந்த நாளிலே கர்த்தருடைய நற்செயல்களிலே அல்லது கர்த்தருடைய நற்பண்புகளிலே அல்லது ஆவியின் கனிகளிலே நாம் எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் தேர்ச்சி பெற்றிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் அதை வெளிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே என்னோடு தனிப்பட்ட விதத்திலே கர்த்தர் அதிகமாய் இடைப்பட்டார். அதைத்தான் உங்களோடு கூட நான் அதிகமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்று நம்ம உலகத்துக்கு போனா, விசேஷமா இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்திற்கு போனா நம்ம அதிகமாய் பார்க்க விரும்புவது என்னன்னு பார்த்தா மலர்கள் எங்கிருந்தாலும் யாரையும் அது ஒரு கவரக்கூடியதான மலர்களாக நாம் பார்க்க முடியும். விசேஷமா ரோஜாவை எடுத்துக்கலாம், மல்லிகை எடுத்துக்கலாம். அதனுடைய வாசம் எங்கிருந்தாலும் நம்மை பார்க்க அல்லது ஈர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதை நம்மால் உணர முடியும். சோ இந்த உலகத்துல பார்க்கும்போது இயற்கையை அதிகமா ரசிக்க தெரிந்த நாம் அந்த மலர்களுக்கு ஒரு தனித்துவம் இருப்பதை நாம் உணர முடியும். பீப்புள்ஸ் ஆர் லைக் இட். எந்த மக்களா இருந்தாலும் என்ன செய்வாங்க, அதை லைக் பண்ணுவாங்க. இன்னைக்கு டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் நம்ம போறோம்னா முதல்ல நம்ம எங்க போக விரும்புறோம்னா இயற்கை சூழல்கள் நிறைந்த அந்த இடங்களுக்கு தான் நம்ம அதிகமா செல்ல விரும்புவோம். ஏன்னா அந்த நேச்சுரல் நம்மளோடு கூட அதிகமா ஈடுபட வைக்கிறது. இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து கூட நம்முடைய ஊட்டி, கொடைக்கானல் போன்ற பகுதிகளுக்கு அந்த மலர்களை பார்க்கவே அநேகர் வருவதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு வசனத்துக்குள்ளாக நாம் கடந்து போகும்போது அல்லது வேதாகமத்துக்குள்ளாக நாம் கடந்து போகும்போது ஆண்டவர் மிக தெளிவாய் சில வார்த்தைகளை நம்மளோடு கூட இந்த நாளிலே பகிர்ந்து கொள்கிறார். We are the aroma of Christ. அரோமானா நம்மளுக்கு தெரியும், நற்கந்தங்கள். நாம் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் இருக்கிறோம். இந்த தலைப்புலதான் நம்ம பார்க்க போறோம். நற்கந்தங்கள், கிறிஸ்துவுக்காக நற்கந்தங்களாய் இருக்கிறோம். ஒருவேளை வெளியில ஒரு சென்ட் அடிச்சுக்கிட்டு நம்ம போனோம்னா வெளிப்புறமா நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா உள்ளுக்குள்ள அநேக காரியங்களை வைத்துக்கொண்டு இன்னைக்கு சென்ட் அடித்துட்டு உலக பிரகாரமான அநேக மனுஷர்களை நாம் பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் விரும்புகிற கிறிஸ்துவுக்காக நற்கந்தங்களாய், வாசனை வீசுகிறவர்களாய், ஒரு அரோமாவாக மாறும்படிதான் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறார். நாம் போகிற இடத்திலே அல்லது ஒரு பார்க்கிற இடத்திலே we spread the fragrance of Christ. நம்ம எந்த இடத்தெல்லாம் போறோமோ அந்த இடத்துல எல்லாம் நான் நற்கந்தம் வீசுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய நண்பர்கள் மத்தியிலே, நம்முடைய விசுவாசிகள் மத்தியிலே, நம்முடைய குடும்பங்கள் மத்தியிலே, நம்முடைய சபை மத்தியிலே, நம்முடைய சமுதாய மத்தியிலே நம் மூலம் ஒரு நற்கந்தம் அல்லது ஒரு அரோமா பரவ வேண்டும். பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெறும் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எங்கெல்லாம் கிறிஸ்துவுடைய நற்பண்புகளை உடையவர்களாய், ஆவிக்குரிய நல்ல நடக்கைகளை உரியவர்களாய் காணப்பட்டு எந்த நபர்களோடெல்லாம் நாம் சேருகிறோமோ நம்மோடு இருக்கிற மற்ற நபர்களும்
அந்த வாசனையை வீசுகிறவர்களாய் மாற்றப்படுவார்கள். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு தனித்துவத்தை தான் கிறிஸ்து இந்த நாளிலே நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். நமக்கு தெரியும் என்னென்ன நற்குணங்கள் நம்மிடத்துல இருக்குன்னு தெரியும். அன்பு நம்மள்ட்ட இருக்கணும், பொறுமை நம்மள்ட்ட இருக்கணும், சாந்த குணம் நம்மள்ட்ட இருக்கணும், விசுவாசம் நம்மள்ட்ட இருக்கணும், நம்பிக்கை, நம்மளுக்கு எல்லா நற்குணங்களையும் நல்லா தெரியும். அதையெல்லாம் நாம் எடுத்து காட்டுகிறோமா அல்லது வெளிக்கொணர்கிறோமா அல்லது உள்ளுக்குள்ளேயே நாம் அவைகளிலே குறைவுபட்டவர்களாய் இருக்கிறோமா? உயிரோடு இருக்கும் பொழுதே நாம் இப்படிப்பட்ட நற்கந்தம் வீசுகிறவளாய் மாற வேண்டும். ஏனென்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மரித்த ஒரு உடலை வைக்கும் பொழுது அதன் மீது அநேகர் வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாரும் மலரை தூவார்கள் அல்லது ஒரு மாலையை அனுபவிப்பார்கள். எல்லாம் மலர்கள் நிறைந்ததா இருக்கும். அது எதற்காக? அந்த சரீரம் நாற்றம் எடுக்காமல் இருப்பதற்காக அல்லது ஒரு மரியாதை செலுத்துவதற்காக சில அநேக காரியங்கள் அதிலே உண்டு. ஆனால் விசேஷமாக நாம் இறந்தவுடன் தானே அந்த மனித உடல் அந்த வாசனையை அந்த உயிருள்ள வாசனை இழந்து அந்த மரண வாசனைக்கு நேராய் சென்று விடுகிறது. ஆனால் அந்த நேரத்திலே மலர்களை தூவி அந்த நாற்றத்தை அவர்கள் மறைக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற நற்பண்புகளை நறுமணமாக மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கிறவர்களாக அல்லது என் வாழ்க்கையிலே அதை முழுவதுமாக அப்பியாசிக்கிறவனாக நான் காணப்படும் பொழுது மாத்திரமே நான் உண்மையான உயிருள்ள ஒரு மலர்களாக, வாசனை வீசு ஒரு மலர்களாக நாம் இருக்க முடியும். மரித்தவுடன் எத்தனை மலர்கள் நம்ம மேல் வைத்தாலும் அது நிச்சயம் ஒரு வேஸ்டா தான் போயிரும். ஆனால் உயிரோடு இருக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கிறதான நற்பண்புகளை கிறிஸ்துவ நிமித்தம் நாம் வெளிப்படுத்துவோமே ஆனால் நிச்சயம் நம்முடைய அந்த மறிக்கிறதான நேரத்திலே அல்லது ஆத்மா நம்மை விட்டு கடந்து போகிறதான நேரத்திலே நம்மை குறித்துதான நல்ல செய்திகள் வெளிவர வேண்டும், நம்மை குறித்துதான நற்பண்புகள் வெளிவர வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, the fragrance of Christ. He spreads the fragrance of Christ. நான் என் மூலமாக கிறிஸ்துவினுடைய வாசனை வீசுகிறவனாக, நற்பண்புகள் உள்ளவளாக, நற்கந்தம் உள்ளவளாக இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே நம்மோடு கூட இடைவிடுகிறார். நம்மளுக்கு தெரியும், அநேக பரிசுத்தவான்கள், பக்தர்கள், மிஷினரிகள் பல தேசங்களிலும் காடுகளிலும் மலைகளிலும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரே ஒரு நோக்கத்தை நீங்கள் அவர்களிடத்திலே கேட்பீர்களானால் அவர்கள் சொல்லுவதெல்லாம், நாங்கள் கிறிஸ்துவுக்காக இந்த பணியிலே ஈடுபட்டிருக்கிறோம். இன்னொரு விதத்திலே நாம் அதை சொல்லுவோமானால், கிறிஸ்துவுக்காக அவர்கள் நற்கந்தம் வீசிக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் பணியிலே கிறிஸ்துவனுடைய சாயலை அந்த இடங்களிலே அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய பணி மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும், பகுதி நேரமாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அல்லது ஒரு குடும்ப தலைவியாகி இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற இடத்திலே நாம் நற்கந்தம் உள்ளவர்களாக கிறிஸ்துவுக்காக மாற வேண்டும். அதுதான் வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 2:15 தான் அந்த வசனத்தை நம்ம பார்க்க முடியும். We are the aroma of Christ to God among those who are being saved and among their who are perishing. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் இருக்கிறோம். இதுல பார்க்க முடியும், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் விசுவாசிகள் மத்தியில அல்லது சபையில மட்டும் நம்ம நல்ல பிள்ளையா இருந்துட்டா போதும் நம்ம நினைக்க கூடாது. இங்க என்ன சொல்றாரு ஆண்டவர்? ரட்சிக்கப்படுகிறவருக்குள்ளேயும் கெட்டு போகிறவருக்குள்ளேயும். அப்ப அவிசுவாசிகளாகிய ஆண்டவரை அறியாத மக்களுக்கும் கூட நம்ம என்னவா இருக்கணும்? நற்கந்தங்களாய் இருக்கணும் அல்லது வாசனை நறுமணம் வீசுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 14வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பார்க்க முடியும். இதுல நம்ம பார்க்கிறோம், அவரை கொண்டு அறிகிற அறிவின் வாசனையை. அப்போ வாசனையை நான் எப்படி வெளிப்படுத்தணும்? வார்த்தைகளால் அல்ல, என்னுடைய வாழ்க்கையினாலே அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே அப்பியாசிக்கும் பொழுது அதை நான் வெளிப்படுத்த வேண்டும். அதான் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவை அவரை அறிகிற அறிவின் வாசனை. நான் எந்த அளவுக்கு என் இயேசுவை அறிந்திருக்கிறேனோ, நான் எந்த அளவுக்கு ஆண்டோடைய நற்பண்புகளை உடையவளாய் இருக்கிறேனோ, அந்த நற்பண்புகளை அல்லது இயேசு கிறிஸ்துடைய சாயலை நான் என்ன செய்ய வேண்டும்? அநேகருக்கு வெளிப்படுத்த வேண்டும். வெளியளவுல இல்ல, உள் உணர்வோடு கூட உள்ளான இதயத்திலே நாம் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். And through us spreads the fragrance of the knowledge of him everywhere. அந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா everywhere, ஆங்கிலத்தை நான் அடிக்கடியா சொல்லுவது காரணம்,
ஆங்கிலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. அந்த ஆங்கிலத்தோடு கூட நாம் ஒப்பிட்டு படிக்கும் பொழுது அநேக வார்த்தைகள் நமக்கு இன்னும் ஆழமாக புரியும், அல்லது அநேக கருத்துகள் நேரடியாக சில அநேக தமிழ்ல உள்ள கருத்துக்களோடு இன்னும் அதிகமான ஒரு அர்த்தம் உள்ளதாக நமக்கு கொடுக்க தெரியப்படும். அதுக்காக தான் நான் அதை சொல்றேன். சோ எவ்ரிவேர், அப்ப இதுல பார்க்க எங்கும் எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும், ஆண்டவருடைய சாயலை வெளிப்படுத்த வேண்டும். இன்னைக்கு பிராக்டிகலா நம்ம யோசித்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில அந்த எப்பொழுதும்ங்கிற காரியத்துல நம்ம நிறைய நேரங்கள்ல தவறி விடுகிறோம். ஒரு நேரம் நான் பிரசங்கத்தை கேட்கிறேன், அந்த பிரசங்கத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் ஒரு குறிப்பிட்ட நேரம் அல்லது ஒரு நாள் வரை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம அந்த நேரத்திலையும் ஆண்டவரை அறிகிற அந்த அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறோமா, அல்லது உலக பிரகாரமான அவிசுவாசிகளை போல நாம் மாறி விடுகிறோமா? இதத்தான் ஆண்டவர் சொல்றாரு, எவ்ரிவர், எப்பொழுதும் எங்கும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். அவிசுவாசிகளா இருந்தாலும் சரி, பிரசங்கள் மூலமும் தெரியப்படுத்தலாம். ஆனால் அதை விட ஆண்டவர் இந்த இடத்துல நம்மளை வலியுறுத்துகிறது, வாழ்க்கையிலே, என்னுடைய நற்பண்புகளிலே, என்னுடைய ஆவியின் கனிகளிலே நான் வாசனை வீசுகிறவளாய் மாற வேண்டும். அதனாலதான் வசனம் சொல்லியது, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை. இதை படிச்சீங்கன்னா ஒரு அவிசுவாசி மரணத்துக்கு நேரம் போயிட்டு இருக்கா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாவத்தை செய்கிற ஒருவன், பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது நாம் அறிந்திருக்கிறோம். இந்த பாவத்தின் சம்பளத்தை, மரணத்தை நோக்கி ஒரு குறிப்பிட்ட கூட்டம் அல்லது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலும் நாம் ரட்சிப்பை சொல்ல வேண்டும், நாம் அறிந்த அந்த வாசனையை வெளிப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் நாம் அறிவிக்க வேண்டும். அதாவது கல்வாரியிலே இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் உயிர் தெழுந்தார் என்ற சுவிசேஷம் அனைவருக்கும் சொல்லப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டு நம்ம ஏற்கனவே அறிந்திருக்கிற அந்த இயேசுவை நான் ரட்சிக்கப்படாதிருக்கிற என் மக்களுக்கு, அல்லது மரணத்தை நோக்கி, நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற என் மக்களுக்கு, பரலோகத்தை அறியாது சென்று கொண்டிருக்கிற என் மக்களுக்கு என் மூலமாக நான் வெளிப்படுத்த வேண்டும், என் மூலமாக நான் வெளிப்படுத்த வேண்டும். அதான் சுகந்த வாசனையை நாம் பரப்புகிற ஒரு அனுபவம். அதுதான் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை. அதுல பாக்குறோம், spreads the fragrance everywhere. அப்போ நான் எந்த இடத்துல இருந்தாலும், உலக பிரகாரமான இடத்துல இருந்தாலும் சரி, விசுவாசிகள் இருக்கிற இடத்துல இருந்தாலும் சரி, என்னுடைய தன்மை எப்படி இருக்கணும்? மாறாத ஒரு நிலைப்படுமான ஒரு தன்மை, அன்பான ஒரு நேசமான ஒரு வாழ்க்கை, அல்லது விசுவாசமான ஒரு வாழ்க்கை, நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவை எப்பொழுதும் என் சாயலிலே வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறார். எசேக்கியேல் 20:40-41 எடுத்து படிச்சா பரிசுத்தத்தை விரும்புகிற ஒரு சுகந்த வாசனையை குறித்து மிக அழகா இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. பரிசுத்த மலையில இஸ்ரவேல் வம்சமாகிய தேசத்துள்ள அனைவரும் என்னை சேவிப்பார்கள், அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன். எப்ப அவர் சொல்றாரு அந்த வசனத்துல, there I will accept them, I will require your contributions and choices of your gifts. அவர் சொல்றாரு, with all your sacred offerings. அங்க பரிசுத்தமான ஒரு காணிக்கை, அது தமிழ்ல படிக்கலாம், நீங்கள் பரிசுத்தம் பண்ணுகிற எல்லாவற்றிலும் உங்கள் காணிக்கைகளையும் உங்கள் முதற்கலன்களையும் செலுத்தும்படி கேட்பேன். அப்போ பரிசுத்தம் பண்ணுகிற எல்லாவற்றையும் யார் கேட்கிறா? இயேசு, கர்த்தர் கேட்கிறார். அந்த வசனம், அடுத்த வசனம் சொல்லுது, உங்கள் சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் மேல் பிரியமாயிருப்பேன். ஹல்லேலூயா. நம்முடைய சுகந்த வாசனை எது என்று டைரக்டா இந்த வசனம் நம்மளுக்கு சொல்லுது, பரிசுத்தம். பரிசுத்தமாக என் தேவனிடத்திலே நான் எதை சமர்ப்பிக்கிறேனோ, எந்த ஒரு பரிசுத்தத்தோடு கூட என் இயேசுவிடத்திலே நான் நிற்கிறேனோ, அந்த பரிசுத்தத்தை என் தேவன் எப்படியாக அதை அங்கீகரிக்கிறார்? சுகந்த வாசனையாக. இங்கிலீஷ்ல அழகா இருக்கு, as a pleasing aroma I will accept you, as a pleasing aroma I will accept you. உங்கள் சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறேன். இன்று நம்மேல் இயேசு பிரியமாய் இருக்கிறாரா? என்னுடைய வாழ்க்கை இயேசுவுக்கு பிரியமாய் இருக்கிறாரா? ஒவ்வொரு விதத்திலும் நாம் யோசிக்க வேண்டும். பொதுவான காரியமாக அல்ல, நான் ஒவ்வொரு விஷயத்திலும் என் மேல் என் இயேசுவானவர் பிரியமாய் இருக்கிறாரா? என்னுடைய பரிசுத்தம் என் தேவனுக்கு நேராக சுகந்த வாசனையாக போய் கொண்டிருக்கிறதா? அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஐ வில் அக்செப்ட் யூ, ஐ வில் அக்செப்ட் யூ. அப்பதான் நான் உன்னை பிரியமாய் இருப்பேன், உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமத்துல நடந்த காரியங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்க ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்படுகிறது ஜனங்கள் மேல். தேவனானவர் கோபம் கொண்டு அங்க ஒரு பெரிய நோவா காலத்துல ஒரு பெரிய வெள்ளத்தை அங்கே கொண்டு வந்து மக்களை அழிக்கிறார்.
அது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு அனுபவம் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை பாத்தீங்கன்னா he blotted out every living thing that was on the face of ground. கிரவுண்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் அவர் என்ன இருக்கிறாரு, நிக்கிரகம் ஆயின என்று பார்க்கிறோம். அவைகள் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடி நிக்கிரகம் ஆயினன்னு தமிழ்ல சொல்லுது. சோ அவர் என்ன செய்யறது, எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, அதுல இருந்து 8 பேரையும் அந்த மிருகங்கள் பறவைகள் எல்லாவற்றையும் எடுத்து அந்த பேழையில வச்சு அந்த வெள்ளம் முடிந்தவுடன் வெளியில விடுறாரு நோவா. சோ அப்ப வெளியில விடுறப்போ என்ன செய்யறாங்க, என்ன சம்பவம் நடக்கிறதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் செய்யறாரு, எவ்ரி கிளீன் அனிமல், சம் ஆஃப் எவ்ரி கிளீன் பேர்ட். அவர் என்ன ஆண்டவருக்காக பலி செலுத்துறாரு. அந்த வார்த்தை என்ன சொல், கிளீன் அனிமல், கிளீன் பேர்ட். அப்போ மனுஷர்களும் சரி, மிருகங்களும் சரி, அந்த பறவைகளும் சரி, ஒரு பெரிய அந்த அழிவுக்கு பிறகாக ஆண்டவர் அந்த பொல்லாத சந்ததிக்கு அப்புறம் ஒரு நல்ல தூய்மையான ஒரு பரிசுத்தமான ஒரு பூமியை உருவாக்குகிறார். அதுதான் அதனுடைய தாற்பயம். And when the Lord smelled the pleasing aroma, அந்த அவர் பலி செலுத்தினத தேவன் எப்படி ஏற்றுக்கொள்கிறார் என்ற அந்த வசனம் சொல்கிறது. And when the Lord smelled the pleasing aroma, the Lord said in his heart, I will never again curse the ground because of man. அவர் பாருங்க, அந்த பலிய சுத்தமான அந்த பரிசுத்தமான பலிய சுகந்த வாசனையாக ஆண்டவர் நுகர்ந்தார் என்ற அந்த வசனம் சொல்லுது. ஏன் நுகர்ந்தார்? அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை தான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சம்பவம், ஒரு சாட்சி. அப்போ அந்த இடத்துல கர்த்தருடைய முடிவுகளையே மாற்றுகிற ஒரு சம்பவத்தை நான் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, இனி I will never again curse the ground because of man. மனுஷனின் நிமித்த நான் பூமியை இன்னமே நான் சபிக்க மாட்டேன். அவரோட கேர்ஸையே, அதாவது சாபத்தையே அவர் மாற்றிக்கொள்கிற, அந்த முடிவையே மாற்றிக்கொள்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு பரிசுத்தமாய் ஒரு மனிதன் மாறும் பொழுது, நற்பண்புகளோடு நல்ல ஆவியின் கனிகளோடு ஒரு மனிதன் மாறும் பொழுது அவன் எப்படியாய் மாறுகிறான்? கர்த்தரையே, அந்த சாபத்திலிருந்து மாற்றுகிற, கர்த்தருடைய முடிவையே மாற்றுகிற ஒரு வல்லமையை மனிதன் அந்த நேரத்திலே காண்பிக்க முடியும். எப்பொழுது? பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது. இதைத்தான் ஆண்டவர், இதுதான் ஒரு பிளீசிங் அரோமாவாக அல்லது நறுமணமாக அல்லது வாசனையாக என் தேவன் அங்கே சொல்லுகிறார். பாவ மன்னிப்பையும் மீட்பையும் குறித்து நாம் நல்லா அறிஞ்சிருக்கிறோம். ஆனா ஆண்டோடைய பெரிதான கிருபையினால நம்ம எல்லாரும் எந்த நாளிலே ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்னைக்கு ஒரு பெரிய உடன்படிக்கையை நாம் ஆண்டவருக்கும் நமக்கும் நேராக உடன்படிக்கை பண்ணி கொள்கிறோம். என்ன உடன்படிக்கை? நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருப்பேன். அப்ப நம்மிடத்துல ஆண்டவர் எதை விரும்பி கொண்டிருக்கிறார்? நீதி, ஒரு பரிசுத்தம். என்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ, என் உள்ளத்தின் ஆழத்திலே அந்த ரட்சிப்பை நான் உணர்ந்தேனோ, அன்றிலிருந்து என் பரிசுத்தத்தை நான் நறுமணமாக என் இயேசுவுக்காக கிறிஸ்துவிலே உலக மக்களிடத்திலே நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் இதிலே விரும்புகிறார். எபேசியர் 5:2 பார்த்தோம்னா, நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எவ்வளவு அருமையான ஒரு வசனம் பாருங்க. முதலாவது பரிசுத்தத்தை குறித்து பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி அறிவின் வாசனை வீசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்து பரிசுத்த வாசனை வீசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்த அன்பின் வாசனையை அவர் எப்படி ஏற்றுக்கொள்கிறாரா? சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தது போல. யாரு? தேவனிடத்துல இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் நானும் அந்த அன்பிலே, அந்த சுகந்த வாசனையான அந்த அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். And walk in love as Christ loved us. இயேசு கிறிஸ்து என்னை எப்படி நேசித்தாரோ, இயேசு கிறிஸ்து என்னிலே எப்படி அன்பு கூர்ந்தாரோ, அந்த அன்பை நான் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் சொல்றாரு, a fragrant offering and a sacrifice to God. அதுதான் சுகந்த வாசனை. கர்த்தருடைய பார்வையிலே பரிசுத்தம் என்பது ஒரு சுகந்த வாசனை. அதே போல அன்பு என்பது ஒரு சுகந்த வாசனை. அப்ப வாக் இன் லவ். நான் சத்துருக்களை நேசிக்க வேண்டும். இன்னைக்கு நான் என்னோட ஃப்ரெண்டா இருக்கிறவங்க, என்னோட ஒத்து போறவங்களை நான் நேசிக்கலாம். அது எல்லாருக்கும் எளிதான ஒரு காரியம். ஆனால் சத்துருக்களை நேசிக்க வேண்டும். அவன் எனக்கு சத்துருதான்.
அவன் எனக்கு தீமை செஞ்சவன் தான், இவனாலதான் அந்த தீமை நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த சத்ருவையும் நேசிக்கக்கூடிய அன்பை தான் இயேசு இங்கு வெளிப்படுத்துகிறார். பாவமான மனுஷனை விட்டு அவர் வெளியே போகவில்லை அல்லது தப்பித்து ஓடவில்லை. இயேசு கிறிஸ்து பாவமான மனுஷனிடத்திலே அந்த பாவத்தை மன்னிக்கும் வண்ணமாக அல்லது மீட்பை கொடுக்கும் வண்ணமாக என் இயேசு கிறிஸ்து தாமே கல்வாரியிலே தன் சிலுவையிலே தன் இரத்தத்தை, தன் முழுமையான சரீரத்தின் இரத்தம், கடைசி துளி இரத்தம் வரைக்கும் சிந்தினார். அதுதான் பரிபூரண ஒரு அன்பு. இந்த அன்பிலே தான் நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்று என் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதனாலதான் சொல்றாரு, அப்படி நீ அன்புல நடக்கும்போது நான் அதை சுகந்த வாசனையான பலியாக ஏற்றுக்கொள்ளுவேன். அப்போ நம்ம என்னதான் நான் வாசனையா இருக்கணும், நான் எப்படிதான் இருக்கணும் ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்தா, பரிசுத்தமாய் நான் வாழ வேண்டும், என் இயேசு கிறிஸ்துவுடைய அறிந்த அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும், அவருடைய அறிவை நான் எல்லா இடத்திலும் நான் பிரசங்கிக்க வேண்டும், அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதிகமாய் காட்ட வேண்டும். எந்த ஒரு நேசிக்க முடியாத நபரையும் நான் இறங்கி என்னை தாழ்த்தி நேசிக்கிற அளவுக்கு நான் கடந்து வர வேண்டும். அதுதான் அன்பு, அதுதான் பரிபூரண அன்பை நம்ம வெளிப்படுத்துகிற ஒரு அன்பு. என்றைக்கு ஒரு யூதாஸ் காரியோத்து தன்னோட கூட இருந்து தன்னை காட்டி கொடுத்த பொழுதும் அவனை சிநேகிதனே அழைக்கக்கூடிய, தன் பக்கத்திலே அவனை வைத்துக் கொண்டு அவனோடு கூட அந்த சத்தியத்திலே அவர் நிலைத்தவராக, அன்பை செலுத்துகிறவராக, நமக்கு முன்மாதிரியாக அவர் செயல்பட்டார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதே அன்பை தான் இன்று உங்களையும் என்னையும் ஆண்டவர் செலுத்த சொல்கிறார். அடுத்து பிலிப்பியர் 4:16 பார்த்தோம்னா, என் குறைச்சலை நீக்கும்படி பவுல் எழுதுகிறார் கொரிந்து சபைக்கு, ஊழியத்திற்கு கொடுக்கிறவர்களாய் உதவி செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். என் குறைச்சலை நீக்கும்படி எனக்கு அனுப்பினீர்கள், உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையான தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக கையில் வர பற்றி கொண்டபடியால் இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ அந்த கொரிந்து சபை மக்கள் யாருக்கு உதவுறாங்க? பவுலுடைய குறைச்சலை கண்டு ஊழியத்தின் நிமித்தம் அவனுக்கு உதவுகிறார்கள். அதை குறித்து அவர் சொல்லும் பொழுது, நான் சுகந்த வாசனையாக அதை ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு நீங்களும் நானும் எத்தனை காரியங்களை குறைவாயிருக்கிற மக்களுக்கு நாம் உதவி கொண்டிருக்கிறோம். நமக்கு நல்லா தெரியும், கண்ணுக்கு தெரிஞ்ச அவங்க குறைவுல இருக்கிறாங்க, கண்ணுக்கு தெரிஞ்ச இடத்துல பணம் பொருளாதார வசதி இல்லைன்னு தெரியும். ஆனால் நாம் குறைகளை நீக்குகிறவர்களாக பவுல் சொல்லுவது போல அந்த சபையாரை அவர் வாழ்த்துகிறார். உங்களுடைய காணிக்கைகளை நான் பெற்றுக்கொண்டு என் குறைச்சலிலே நீங்கள் எனக்கு உதவினீர்கள், நான் சுகந்த வாசனையாக அதை எடுத்துக்கொண்டேன் அவர் சொல்லுகிறார். என் தேவன், நம்முடைய வசனம் தெரியும், பிலிப்பியர் 4:19 நாம் அறிந்திருக்கிறோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறைவுகளை எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார், மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய குறைச்சலை எல்லாம் இயேசு கிறிஸ்து மகிமையிலே நிறைவாக்குவார் அல்லது நிறைவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் எத்தனை பேரை நிறைவாக்கி கொண்டிருக்கிறோம், எத்தனை ஊழியங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம், அல்லது எத்தனை தியாகங்களை மற்றவர்களுக்காக செய்து கொண்டிருக்கிறோம். ஏழை எளியவர்களை கண்களால் பார்த்தும் பார்க்காதது போல் போய்கொண்டிருக்கிறோமா? அல்லது என்னை நானே அர்ப்பணித்தவளாக, என்னை குறைத்து கொண்டவளாக, நான் ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவளாக நாம் மாறி இருக்கிறோமா? இதைத்தான் சுகந்த வாசனை என்று வேதாகம் நமக்கு போதிக்கிறது. அது மாத்திரமல்ல, 2வது சித்தேரி மலையிலே, தமிழ்நாட்டிலே இருக்கிற சித்தேரி மலையை அநேகர் அறிந்திருக்கலாம் அல்லது அறியாது இருக்கலாம். அந்த சித்தேரி மலையிலே கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக 1500க்கும் மேற்பட்ட வாலிப பெண்களை ஜனவரி அந்த பொங்கல் விடுமுறை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர்களை எல்லாம் அழைத்து அங்கே ஒரு அநேக பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிறதான ஒரு முகாம். அதனுடைய அந்த முகாமுடைய பெயர் அரோமா. அரோமா என்றால் இன்று அநேகருக்கு தெரியும். ஏன்னா அந்த அரோமால அநேகர் பாவத்தோடு கூட, நாற்றமெடுத்த வாழ்க்கையோடு கூட, பலவிதமான இச்சைகள்ல ஈடுபட்டவர்கள், பலவிதமான போதைப் பொருள்கள்ல ஈடுபட்டவர்கள், பலவிதமான தொழில்கள்ல ஈடுபட்டவர்கள் எல்லாம் அந்த இடத்திற்கு அழைக்கப்பட்டு வந்த பொழுது அங்க நடந்தது என்ன? கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய அந்த பாவத்தின் மீட்பை குறித்து அங்க பிரசங்கிக்கப்பட்ட போதுதானே அந்த 1500க்கும் மேற்பட்ட அநேக வாலிப நங்கையர்கள் அங்கே ஆண்டவருக்காக நறுமணம் வீசுகிறவர்களாக, அவர்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய வாசனை உள்ளதாக மாறி இந்திய தேசமும், ஏன் சொல்ல போனால் வெளிநாடுகளிலும் இன்றைக்கு பரவி கர்த்தருக்காக சாட்சியாக அநேகர் நிலைத்திருக்கிறார்கள். நான் இதை ஏன் சொல்லுகிறேன்? ஒரே ஒரு 3 நாட்களுடைய பிரசங்கம், இயேசு கிறிஸ்துடைய அந்த வல்லமையின் பிரசங்கம், அந்த இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி அன்பின் பிரசங்கம் ஒரு வாலிப பெண்களை இத்தனை அதிகமான 1500க்கும் மேற்பட்ட அதிகமான 2 வருடத்திற்கு ஒவ்வொரு முறையும் நடக்கிறதான
முகாமிலே ரட்சிக்கப்பட்டு வருவார்களே ஆனால் நீங்களும் நானும் பல ஆண்டுகளாக இயேசுடைய அன்பை ருசித்தவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, ஏன் இன்னும் பிரசங்கிக்கிறவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய சுகந்த வாசனையாக, ஆண்டவருக்கு பிரியமான நறுமணம் வீசுகிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்றே நம் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அது அடுத்ததாக, யூ ஆர் த லெட்டர் ஃப்ரம் கிரைஸ்ட். நீங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபங்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் என்னவா இருக்கிறோம்? ஊழியத்தின் நிருபங்களாய் இருக்கிறோம். யாரு சொல்றா? பவுல் கொரிந்து மக்களை பார்த்து, நீங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபங்கள். 2 கொரிந்தியர் 3:2 நம்ம படிக்கும் பொழுது, you yourself are the letter from Christ delivered by us, written not with ink but with the spirit of the living God, not on tablets of stone but on tablets of human heart. மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும், கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் என்னவா? நிருபங்கள். நிருபங்கள்னா என்ன? ஒரு புக்கு. இன்னைக்கு பவுல் அப்போஸ்தலர் எத்தனையோ நிருபங்களை எழுதியிருக்கிறார். நம்மளுக்கு தெரியும். 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், எபேசியர், பிலிப்பியர் சொல்லிட்டே போலாம். அவ்வளவும் அவர் எழுதியிருக்கிறாரு. ஆனா நம்ம இங்க என்ன பாக்குறோம்? நீங்களும் நானும் நிருபங்கள். அதை பத்தி சொல்லும் போது அந்த வசனம் சொல்லுகிறது, அது மையினால் எழுதப்பட்டதல்ல. என்னுடைய வாழ்க்கை அல்லது என்னுடைய சரிதை எதனால எழுதப்பட்டதல்ல, ஒரு இங்கால எழுதப்பட்டது அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினால். யாரால நம்ம எழுதப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியானுடைய வல்லமையினால் நாம் எழுதப்பட்டிருக்கிறோம். கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலே. இருதயமாகிய சதையான. அப்போ என்னை பார்த்து ஒருத்தர் சாதாரணமா எழுதிட முடியாது. நான் ஹோலி ஸ்பிரிட்ல என்னுடைய வாழ்க்கை எழுதப்படுது. அந்த எழுதப்படுகிற வாழ்க்கை எதுல எழுதப்படுது? ஒரு இருதயங்களிலே, மனுஷனுடைய இருதயங்களிலே. இன்னைக்கு கொரிந்து மக்களை குறித்து இருதயங்களிலே எழுதினதாக யார் சொல்றார்? பவுல் சொல்கிறார். அப்ப அவருடைய நடக்கைகள், அவருடைய செய்கைகள் எப்படியா இருந்திருக்கும்? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார், நீ எங்கள் இருதயங்களிலே எழுதப்பட்டும், பவுல் சொல்றார், சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. அப்ப நம்ம யாரு? மற்றவர்களால் வாசிக்கப்படுகிற ஒரு புத்தகம். அழகா எளிமையா சொல்லணும்னா, நான் வாசிக்கப்படுகிற ஒரு புத்தகம். யாரால்? சகல மனுஷர்களால். ஆத்தர் யாரு? ஹோலி ஸ்பிரிட். புக் யாரு? நீங்களும் நானும். we are the letter. நீங்களும் நானும் தான் என்ன? புக்கு. ரீடர் யாரு? ரீட் பை ஆல். எல்லா பீப்புளும், எல்லா மனுஷராலும் நம்ம வாசிக்கப்படுறோம். நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? நம்ம நடந்து போகும்போது, உட்காரும் பொழுது, எழுந்திருக்கும் போது நம்முடைய செய்கைகளை பிறர் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அழகா சொல்றாரு, நிருபங்கள். நான் ஒரு புத்தகமாய் இருக்கிறேன். என்னை குறித்து ஒரு மனிதன் என்ன எழுத முடியும்? அல்லது என்னை குறித்து என் பரிசுத்த ஆவியானவர் என்ன சாட்சி கொடுக்க முடியும்? என்னை குறித்து அவர் என்ன புத்தகத்திலே எழுத முடியும்? அல்லது ஒரு புத்தகம் எழுதப்பட வேண்டுமானால் அதற்கு ஒரு தலைப்பு பட வேண்டும். நீங்களும் நானும் ஒருவர் எழுத முற்படுவாரே ஆனால், அல்லது பரிசுத்த ஆவியானவர் எழுத வருவாரே ஆனால், உங்களை குறித்தும் என்னை குறித்தும் என்ன தலைப்பு அவர் கொடுப்பார்? சற்றே யோசித்து பார்ப்போம். மிக பயங்கரமான இந்த வசனங்களை படிக்கும் பொழுது நான் உண்மையாகவே உணர்த்தப்பட்டேன். ஆண்டவரே, நான் வாசிக்கும் நிருபமாக இருக்கிறேனா? நான் இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்காக ஓட வேண்டுமே, இன்னும் அதிகமாய் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டுமே. பேசுகிற வேளையில் தானே என்னோடு கூட ஆவியானவர் பேசுகிறார். நான் அப்பியாசித்து கொண்டிருக்கிறதை பேசுகிறேன். நான் அப்பியாசிக்காதபடி நான் பேசினால் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் நான் எத்தனை அளவுக்கு வார்த்தைகளை மற்றவருக்கு சொல்லுகிறேனோ அந்த அளவுக்கு நான் தாக்கப்படுகிறேன். நான் உணர்வுள்ளவனாக மாறுகிறேன். நான் பரிசுத்தத்துக்கு நேராக மாறிக்கொண்டிருக்கிறேன். ஏதோ சொல்லிவிட்டு போகிற ஒரு பிரசங்கத்திற்காக நான் இங்கு அழைக்கப்படவில்லை. என் வாழ்க்கையில எதை அப்பியாசிக்க ஆரம்பித்திருக்கிறேனோ, அல்லது என் வாழ்க்கையில எதையெல்லாம் என்னால் செய்ய முடிகிறது என்று நான் செய்து கொண்டிருக்கிறேனோ, அதை வசனத்தை படிக்கும் போது மாத்திரமல்ல, பிரசங்கிக்கும் போதும் ஆண்டவர் சில காரியங்களை என்னோடு கூட பேசுவார். அந்த உணர்வு உங்களுக்கும் வர வேண்டும். ஆண்டவர் என்னை குறித்து என்ன தலைப்பு கொடுப்பார்? எனக்காக ஒரு புத்தகம் பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறானா? அதை எல்லா மக்களும் படிக்கிறார்களே, இதை குறித்து நாம் ஒரு நாள் சிந்திக்க வேண்டும். கட்டாயம் சிந்திக்க வேண்டும். என்னுடைய ஹெட்லைன்ஸ் என்னவா இருக்கும்? என்னை குறித்த டாபிக் என்னவா இருக்கும்? நியாயத்திற்கு நாளின் சம்பவத்தை ஒருத்தர் எழுதியிருந்தார். நியாயத்திற்கு நாள்ல ஒவ்வொரு மனிதரையும் நிற்க வைத்து, அதை டிவியாக வைத்து, ஒரு பெரிய டிவியை வைத்து, பூமியிலுள்ள மக்கள் பாருங்கள் என்று ஒவ்வொரு மனிதனுடைய சரித்திரத்தையும், பாவமாயிருந்தாலும் நியாயமாயிருந்தாலும் அதை அங்கே டிஸ்பிளே ஆகுமானால் நீங்கள் அதை பார்க்க முதலாவது நீங்கள் அதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்று ஒரு நியாயத்திற்கு குறித்த புத்தகத்திலே நான் படித்தேன். எஸ்,
நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று உண்டு. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவருக்காக நாம் உழைத்துக் கொண்டிருந்தால் ஆண்டவர் அந்த நாளிலே பாவத்தை மறுபடியும் எடுத்து காட்டுகிறவர் அல்ல. ஆனால் கிருபையாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நியாய தீர்ப்பின் நாளுக்கு இன்னைக்கு நம்ம படிச்ச அந்த அதிகாரத்துல பார்க்க முடியும். நாமே நியாய தீர்க்கிறவர்களாக, தேவதூதர்களையும் நியாய தீர்க்கிறவர்களாக இருக்கிறோம் என்று அறியீர்களா? அப்ப நான் பரிசுத்த தூய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெறும் பொழுது நான் நியாய தீர்க்கிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர நான் நியாய தீர்ப்பிலே போய் நிற்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அங்கே அவிசுவாசியுடைய பாவங்கள் எடுத்துரைக்கப்படும், அங்கே புத்தகங்கள் திறக்கப்பட்டு வாசிக்கப்படும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஏற்கனவே பூமியிலே இருக்கும் பொழுதே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் எழுதுகிறார். மையினால் அல்ல, அது பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிற எழுத்து. அது கற்பலகைகள் அல்ல, அது இருதயமாகிய தசைகளிலே, மனுஷனுடைய இருதயத்திலே, பிறர்களுடைய இருதயத்திலே அது பதிய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பிதாவானவர் ஆவியானவர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார், இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கையின் சாட்சியை குறித்து வேதாகம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இயேசுவை குறித்து பிதாவானவர் என்ன சாட்சி சொன்னார்? நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன சாட்சி சொன்னார் இயேசுவை குறித்து? இவர் என்னுடைய நேசகுமாரன். ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அங்க ஒரு பெரிய குரல் ஒலிக்கிறது. யாருடைய குரல்? இவர் என்னுடைய பிதாவானவருடைய நேசகுமாரனை குறித்து பிதாவானுடைய சாட்சி இதுதான். இவர் என்னுடைய நேசகுமாரன். இன்று உங்களையும் என்னையும் குறித்து நாம் நிற்கிற இடங்களிலே, நாம் இருக்கிற குடும்பங்களிலே ஆண்டவர் என்னை குறித்து உங்களை குறித்து இவன் என்னுடைய நேசகுமாரத்தி, இவள் என்னுடைய நேசகுமாரத்தி என்று சொல்ல முடியுமா? சற்றே யோசித்து பார்ப்போம். அதே இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுக்கிறான். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவர், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவர். ஒரு மனிதனுடைய சாட்சி கடவுளை குறித்து இப்படியா இருக்கிறது. உங்களை குறித்தும் என்னை குறித்தும், என்னும் பக்கத்து வீட்டிலே அல்லது என்னோடு கூட இருக்கிறவர்கள், என்னை சார்ந்தது அல்லாத அவிசுவாசிகள் கூட என்னை பார்க்கும்போது சாட்சி கொடுக்க வேண்டும். மக்கள் அதே இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சாட்சி சொன்னார்கள்? இவர் இப்படிப்பட்டவரோ, பிசாசும் இவரை கண்டு ஓடுகிறதே என்று பயந்தார்கள். அப்படிப்பட்ட வல்லமையை, இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை மக்கள் அறிந்திருந்தார்கள். ஏனென்றால் அவர் நடமாடுகிற நாட்களிலே, உலகத்தில் இருந்த நாட்களிலே பிதாவானுடைய சித்தத்தை செய்தது மாத்திரமல்ல, பிதாவானுடைய சாயலை அப்படியே வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நீங்களும் நானும் உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். நான் அவருடைய சாயலை வெளிப்படுத்துகிறேனா? நான் அவருடைய சாயலை நற்கந்தம் உள்ளவளாக வெளிப்படுத்துகிறேனா? என்னை குறித்து மக்கள் என்ன சொல்லக்கூடும்? என்னை குறித்து அவர்கள் என்ன எழுதக்கூடும்? ஒருவேளை பரிசுத்த ஆவியான ஒரு புத்தகத்தை எடுத்து எழுத ஆரம்பிக்கும் பொழுதே அங்கே தலைப்பை போட ஒன்றுமில்லாது அல்லது உள்ளே எழுத ஒன்றுமில்லாது தயங்கினவராய் நிற்பாரே ஆனால் யார் அதற்கு அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? நாம் ஒரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது பார்த்தவுடன் நம்மை சாட்சி கொடுக்க வேண்டும். என்ன சாட்சி? தாவீதை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். இதுவரை நாம் இயேசுவை குறித்த சாட்சியை பார்த்தோம். இப்பொழுது கர்த்தர் அல்லது இயேசு மனிதனை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறார்? இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீதை குறித்து ஒரு பெரிய சாட்சி அங்கே கூறப்படுகிறது. இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையோடு இயேசு கிறிஸ்துடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நாம் இருக்கிறோமா? சற்றே ஆராய்ந்து பார்ப்போம். யோபுவை குறித்து கர்த்தரின் சாட்சி இப்படியா இருந்தது. இவனை போல பூமியில் உத்தமன் ஒருவனும் இல்லை. இவனை போல பூமியிலே பொல்லாப்புக்கு விலகரும் நீதிமானும் சன்மார்க்கனும் உத்தமனுமாய் இருந்தான் என்று கர்த்தரை சாட்சி கொடுத்தார். எஸ், உங்களை குறித்தும் என்னை குறித்தும் இவன் உத்தமன், உத்தம ஊழியக்காரனே நீ இடத்தில் வா என்று இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் கடைசி நாட்களில் அழைக்க முடியுமா? மோசேயை குறித்து சாட்சியை பார்க்கிறோம். வீட்டில் எங்கிலும் உண்மையுள்ளவன், இவனை போல சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லை. எல்லா பக்தர்களையும் எடுத்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு விதத்திலே சாட்சி பெற்றவர்களாய் இருந்தார்கள். ஆதலால் தான் அவர்கள் நிருபங்களிலே இடம் பெற்றிருக்கிறார்கள். ஆதலால் தான் அவர்கள் வேதாகத்திலே இடம் பிடித்திருக்கிறார்கள். பவுலை குறித்து, பவுலோடு இருந்த மக்களை குறித்தும், பவுலோடு இருந்த சீஷர்களை குறித்தும் மக்கள் என்ன சாட்சி சொன்னார்கள்? உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். எஸ், அவர்கள் ஏறின பிரசங்க மேடைகளில் எல்லாம், போன சிறைச்சாலைகளில் எல்லாம், மார்ஸ் மேடைகளிலே கூட, ராஜாவுக்கு எதிராக நிற்கும் பொழுது கூட, கைதியாக நிற்கும் போது கூட
இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சாட்சி கொடுத்ததினாலே அவரை கண்ட மக்கள் பயந்தார்கள். உலகத்தை கலக்கிறவர்கள் இவர்கள் தான் என்று அடையாளம் கண்டு கொண்டார்கள். இன்றைக்கு உங்களையும் என்னையும் குறித்து பூமியில் உள்ள மக்கள், என்னோடு கூட உங்களோடு கூட இருக்கிற மக்கள், இவர்கள் இயேசுவுக்காக துணிந்து நிற்கிறவர்கள், இயேசுவுக்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்கள், சாட்சி கொடுக்கிறவர்கள் என்று அவர்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? நாம் கட்டாயம் இந்த நாளிலே அதற்காக அர்ப்பணிப்புக்குள்ளாக நாம் வர வேண்டும். ஆண்டவரே, என்னை குறித்த சாட்சி என்ன ஆண்டவரே? நீர் என்னை குறித்து எழுதுவீரானால் என்ன எழுதுவீர் ஆண்டவரே? முதலாவது நாம் வீட்டிலே உட்கார்ந்து என்னை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர், பிதாவானவர் அல்லது பரிசுத்தாவியானவர் இப்படியா எழுத முடியும் என்று முதலாவது நாம் எழுதுவோம். முதலாவது நமக்கே தெரிந்திருக்க வேண்டும். நம்முடைய நற்பண்புகள் என்ன, நம்முடைய நற்பண்புகள் அல்லாத குணங்கள் என்ன, அதை எப்படியாய் வருகிற நாட்களை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்பட வேண்டும். இன்னைக்கு இயேசு சொன்னார், நான் என்னை பின்பற்றுங்கள் என்று அழகாய் ஒரு வார்த்தையை சொன்னார். என்னை பின்பற்றுங்கள், ஃபாலோ மீ, என்னை பின்பற்றுங்கள். அருமையாய் தெளிவாய் மக்களோடு கூட இருந்து மக்களிடத்திலே அவர் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். 1 கொரிந்தியர் 11:1 பாக்குறோம், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் பின்பற்றுங்கள். பாவியான மனுஷன் தான் யார்? பவுல். நம்மளை போல பூமியில் இருந்த வாழ்ந்த மனுஷன் தான். அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. எத்தனை அருமையான சாட்சி பாருங்கள். கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகளை இவனும் சொல்லுகிறான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை நீங்களும் பின்பற்றும். இன்னைக்கு நீங்களும் நானும் நாம் இருக்கிறதான சபையிலே, நாம் இருக்கிறதான குடும்பங்களிலே என்னை பின்பற்றுகள் என்று சொல்ல முடியுமா? நம்ம உறுதியோடு எழுந்து இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நாம் சொல்ல முடியுமா? இதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்க முடியும், இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாய் இருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:7 பார்க்கிறோம். We have this treasure in jars of clay to show that the surpassing power belongs to God, not to us. எனக்கானது அல்ல, அது கர்த்தருக்கானது. இந்த பொக்கிஷத்தை நான் எங்கே பெற்றிருக்கிறேன்? எந்த பொக்கிஷத்தை நான் பெற்றிருக்கிறேன்? பொக்கிஷமான மகத்துவமுள்ள வல்லமை, இயேசு கிறிஸ்துவுடைய மகத்துவமுள்ள வல்லமையை நான் இந்த மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறேன். எத்தனை அருமையான பாக்கியம் பாருங்கள். இந்த சரீரம் ஒரு நற்கந்தமாய் இருக்கிற சரீரம் மாத்திரம் அல்ல, நான் ஆண்டவருக்காக ஒரு நிருபமாய் இருக்கிறவள் மாத்திரம் அல்ல, நான் இந்த மண் பாண்டங்களே என் இயேசு கிறிஸ்துடைய மகத்துவ வல்லமை, அவர் செய்கிறதான எல்லா வல்லமையும், அவரிடத்தில் இருக்கிற அத்தனை வல்லமையும் நாம் பெற்றிருக்கிறோம். நாம் பெற்றிருக்கிறோம். மிக அருமையான வார்த்தை, நாம் பெற்றிருக்கிறோம். இதற்கு நாம் சற்றும் தகுதியானவர்கள் அல்ல. ஏனென்றால் நீங்களும் நானும் களிமண்ணிலே உருவாக்கப்பட்டோம், தாழ்ந்த ஒரு இடத்திலே உருவாக்கப்பட்டோம். ஆனால் என்னையும் ஒரு மனுஷியாக எண்ணி, உங்களையும் ஒரு மனுஷராக எண்ணி ஆண்டவர் தன் கரத்திலே எடுத்து, தன்னுடைய கரத்திலே வைத்து, நம்முடைய இந்த மாம்சமான சரீரத்திலே, ஒன்றுக்கும் உதவாத சரீரத்திலே, ஒரு நாளிலே மரித்து போக இருக்கிற இந்த சரீரத்திலே அந்த மகத்துவம் உள்ள வல்லமை விளங்குகிறது. எந்த மகத்துவம் உள்ள வல்லமை? இயேசு கிறிஸ்துடைய மகத்துவம் உள்ள வல்லமை. இயேசு கிறிஸ்துடைய மகத்துவம் உள்ள வல்லமை. அதனுடைய வசனம் சொல்லுகிறது, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை, இந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிற இந்த வல்லமை இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிற ஒரு வல்லமை. அந்த வல்லமை எப்படிப்பட்ட ஒரு வல்லமை? இருளில் இருக்கிற மக்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற வல்லமை. சாதாரண வல்லமை அல்ல. இருளில் இருக்கிற ஒரு ஜனங்களை நாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய வல்லமையை நம்முடைய சரீரத்தில் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் இருதயத்திலே மாத்திரம் இருக்கிற அந்த வல்லமை அல்ல, அந்த வல்லமையை நாம் பெற்றிருக்கிறோம். எந்த வல்லமை? ஒரு இருளில் இருக்கிற ஜனங்களை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். இன்னும் சொல்ல போனால், நான் ஒருவேளை இருளிலே எந்த இடத்திலாவது இருள் இருந்தால் அந்த இருளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வல்லமை என் மண்பாண்டங்களை நான் பெற்றிருக்கிறேன். நான் வெளிச்சத்துக்கு நான் வர வேண்டும். என்ன? இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்கிறார். அது எப்படிப்பட்ட ஒரு வல்லமை? பிரகாசிக்கிற ஒரு வல்லமை. அது சாதாரண ஒரு இருளுக்குள்ளாக அல்லது ஒரு கீழே தள்ளப்படுகிற ஒரு வல்லமை அல்ல. எழுந்து நிற்க பண்ணி அவருடைய மகிமையின் வல்லமை, அவர் முகத்தில் உள்ள அந்த மகிமையின் வல்லமையை உங்களுக்கும் எனக்கும் முகத்திலே பிரகாசிக்க செய்த அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை நாம் பெற்றிருக்கிறோம். எத்தனை பாக்கியம் உள்ளவர்கள் பாருங்கள். தமது மகிமை இருதயங்களில் பிரகாசிக்க செய்கிறார். இன்றைக்கு இருதயத்திலே அந்த பிரகாசமான ஒளி உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படாவிட்டால் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்க முடியாது சகோதரிகளே. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அவருடைய அந்த பிரகாசம், அந்த மகிமையின் பிரகாசத்தை நாம் இருதயங்களிலே பெற்றிருக்கிறோம். ஆனால் பெற்றிருக்கிற நாம்
எத்தனையாய் வெளிப்படுத்துகிறோம். இந்த சரீரத்தின் மூலம் அதை வெளிப்படுத்த வேண்டும். இந்த சரீரம் அதை வெளிப்படுத்த வேண்டும். Let light shine out of the darkness to shine in our hearts to give the light of the glory of God in the face of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் முகத்தின் வல்லமையை என் மூலமாக பிரகாசிக்க செய்கிறார். என்னுடைய இருதயங்களே அவர் பிரகாசிக்க செய்கிறார். ஏசாயாவிலே நாம் அறிந்திருக்கிறோம். 64:8 இப்படியாய் சொல்லுகிறது, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்கினவர், நாம் அவர் கரத்தின் கிரியைகள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அப்போ நாம யாரா? களிமண். நம்மளை உருவாக்கினவர் யார்? இயேசு கிறிஸ்து. அப்ப நம்மளை உருவாக்கினவர் எதை நினைத்து நம்மளை உருவாக்கி இருக்கிறார்? அவருடைய மகத்துவமுள்ள வல்லமையை என்னுடைய இருதயத்திலே கொடுத்து, இந்த களிமண்ணாகிய மண்பாண்டத்திலே கொடுத்து, இந்த ஒன்றுக்கு உதவாத இந்த சரீரத்திலே கொடுத்து என்னை பிரகாசிக்க செய்கிறார். என் இருளை வெளிச்சமாக்க செய்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வெளிச்சம் எங்கெல்லாம் செல்கிறதோ, இந்த தமது மகிமையின் பிரகாசம், முகத்தின் பிரகாசம் நான் எங்கெல்லாம் செல்கிறேனோ அந்த இடங்கள்லாம் அந்த பிரகாசம் வெளிவர வேண்டும். என் பேச்சு, என் பிரசங்கம் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருந்தது என்று அங்கே 1 கொரிந்தியர் 2:5 பவுல் அறிக்கையிடுகிறார். என்னுடைய பேச்சு எப்படிப்பட்டது? ஆவியினால் பலன் கொண்டது, ஆவியினால் பலன் கொண்டது, உறுதிப்பட்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் பேசுகிற வசனம் அல்லது சொல்லுகிற வார்த்தை பலப்பட்டதாய், உறுதிப்பட்டதாய் எப்படி இருக்க வேண்டும்? ஆவியினாலே வல்லமையுடையதாய் இருக்க வேண்டும். நான் ஏதோ சாதாரண ஒரு இயேசுவை பிரசங்கிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி மரித்து உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசுவை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி பிரசங்கிக்கிற நம்முடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? வல்லமை நிறைந்ததாய் இருக்க வேண்டும், பலம் நிறைந்ததாய் இருக்க வேண்டும், உறுதிப்பட்டதாய் இருக்க வேண்டும். பேச்சிலே வல்லமை இருக்க வேண்டும், பிரசங்கத்திலே வல்லமை இருக்க வேண்டும், நான் ஜெபிக்கிற ஜெபத்திலே வல்லமை இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 1:8 நாம் அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவின் எருசலேம் சமாரியாவின் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அங்கே எப்பொழுது பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை நமக்குள் கொடுக்கப்பட்டதோ அப்பொழுதே நாம் சாட்சிகளாய் இருக்க ஆரம்பித்து விட்டோம். எப்பொழுதெல்லாம் நாம் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து நாம் வெளிவந்தோமோ அந்த நாளில் இருந்து ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்கிறதோடு மாத்திரமல்ல, நான் சாட்சியை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதனால் தான் இந்த மகத்துவம் உள்ள வல்லமையை நாம் பெற்றிருக்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 நம்ம பார்க்க முடியும். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. நசரேயனாகிய இயேசுவை பிதாவானவர் எப்படி அபிஷேகம் பண்ணினாராம்? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். லூக்கா 9:1 நமக்கு தெரியும். அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து சகல பிசாசுகளை துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், சர்ப்பங்களை தேள்களையும் மிதிக்கவும், சத்ருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன? சத்ருவை மேற்கொள்ளுகிற வல்லமை, பிசாசுகளை துரத்துகிற வல்லமை, பெரிய ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வியாதி உள்ளவர்களை சுகமாக்குகிற வல்லமை. இப்படிப்பட்ட வல்லமையை பெற்றுக்கொண்டு நாம் ஏதோ சாதாரண ஒரு மனுஷியாக ஒன்றுமே அறியாதவரை போல நாம் நடந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நமக்குள் இருக்கிற வல்லமை, நமக்குள் இருக்கிற அந்த மகத்துவ வல்லமை நம்மை சாதாரணமாக உட்கார வைத்து விடாது. நாம் அநேகருக்கு அந்த வல்லமையை கடத்துவர்களாய் மாற வேண்டும். I have given you authority to treat and serpents and scorpions and over all the power of enemy and nothing shall hurt you. எது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எது ஒன்று உங்களை ஏனென்றால் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம்? வல்லமையான அதிகாரம். ஸ்தேவானை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இரத்த சாட்சியாய் மரித்தார் என்று நமக்கு தெரியும். அந்த இரத்த சாட்சியின் மரிக்கும் போது அவரை குறித்து சாட்சியை நாம் படிக்க முடியும். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். நம்ம புதிய ஏற்பாடாய் இருந்தாலும் சரி, பழைய ஏற்பாட்டிலே உள்ள பக்தர்கள் ஆனாலும் சரி, எல்லாரையும் குறித்து நாம் சொல்ல முடியும். வல்லமையை உடையவர்களாய் இருந்தார்கள். இந்த மகத்துவ வல்லமையை மண்பாண்டங்களை பெற்றிருந்தவர்களாய் இருந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்பேற்பட்ட வல்லமையை பெற்றவர்களாய் இருக்கிறோம். நாம் ஒரு நாளும் சாதாரண மனுஷர்களாய் எண்ணிவிடக் கூடாது. நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், ஒருவேளை அரசாங்கத்திலே நமக்கு அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம், நான் ஒரு சாதாரண குடிமகனாய் இருக்கலாம், ஆனால் எனக்குள் இருக்கிற வானத்தையும் பூமியை உண்டாக்கின சகல அதிகாரத்தையுடைய அந்த அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்துவை நான் இந்த மண்பாண்டங்களை பெற்றிருக்கிறேன். நான் சாதாரண ஒரு இந்திய குடிமகன் தான், ஆனால் எனக்குள் இருக்கிற வல்லமை இந்த தேசத்திற்கு, அநேக தேசங்களுக்கு கடந்து செல்ல முடியும். அப்பேற்பட்ட மகத்துவம் உள்ள ஜீவனுள்ள இயேசுவை நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை நான் படித்தேன், அதை குறித்து உங்களிடத்திலே சொல்ல வாஞ்சிக்கிறேன்.
ஒரு மனுஷன் எது சக்தி வாய்ந்தது என்று கண்டுகொள்வதற்காக ஒரு இடத்திலே போய் இரும்பிடத்திலே பேசினாராம், கேட்டாராம். இரும்பு, நீ தானே இந்த உலகத்திலே எல்லாரை விட சக்தி வாய்ந்தவன், ஏனென்றால் உன்னை யாராலும் முறிக்க முடியாது, உன்னை ஒருத்தர் ஒன்று செய்ய முடியாது என்று கேட்டாராம். அதுக்கு அந்த இரும்பு சொன்னதாம், ஆம், நான் உண்மையாவே சக்தி வாய்ந்தவன் தான். ஆனால் எந்த நேரத்தில் நெருப்பு என்னிடத்திலே வருகிறதோ அந்த நேரத்திலே நான் அப்படியே துகள் துகளாக உடைந்து விடுவேன். ஒன்றுமே அதற்கு எதிராக நான் செய்ய முடியாது. ஆதலால் அந்த நெருப்பு தான் என்னை விட சக்தி வாய்ந்தது என்று சொன்னாராம். நெருப்பிடத்திலே போய், நீ தான் சக்தி வாய்ந்தது என்று தெரிகிறது, நீ இவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த இரும்பையே நீ உடைக்கிறவளாய் காணப்படுகிறாய் என்று சொன்னாராம். அதற்கு அது சொன்னதாம், எஸ், நான் சக்தி வாய்ந்தவன் தான், என்னத்திலே யாரும் வர முடியாது, இரும்பை நொறுக்கிறவன் தான். ஆனால் நீர் ஒரு தண்ணி எண்ணத்திலே வரும் பொழுது அந்த தண்ணி என்னை சற்று நேரத்திலே என்னை அப்படியே ஆஃப் செய்துவிடும் என்று சொன்னாராம். உடனே நீரிடத்திலே போய், நீ இப்படியெல்லாம் சக்தி வாய்ந்தவராய் இருக்கிறாளே, இப்படிப்பட்ட ஒரு நெருப்பையே உன்னால் அணைக்க முடிகிறதே என்று கேட்டாராம். அதற்கு அந்த நீர் சொன்னதாம், எஸ், நான் சக்தி வாய்ந்தவன் தான். ஆனால் வெள்ளம் என்னிலே புரண்டு வரும் பொழுது அந்த வெள்ளத்திலே நான் சென்று எல்லா மக்களையும் அடித்து செல்லக்கூடிய பெரிய சக்தி உண்டு. ஆனால் ஒரு சூரியன் என் மேலே அஸ்தமிக்கும் பொழுது, சூரியனை நான் பார்க்கும் பொழுது, அந்த சூரியன் என்னுடைய தண்ணீரை எல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணி விடுகிறது. நான் சூரியனுக்கு முன்பதாக ஒன்றுமில்லை, சூரியன் தான் சக்தி வாய்ந்தது என்று சொன்னார்களாம். நீ சூரியனிடத்திலே போய், நீ இவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறாயே, நீ எப்படி நீ உன்னைதான் எல்லாரும் சொல்லுகிறாள் சூரியன் சொன்னதாம், ஆம், என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், நான் தான் எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிறேன். ஆனால் மேகம், சற்று நேரத்திலே மேகம் வரும் பொழுது அந்த மேகம் என்னை அப்படியே மூடி விடுகிறது, அதற்கு முன்பதாக நான் ஒன்றுமே இல்லை, மேகம் வந்தால் நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லலாம். உன்னை மேகத்திடம் போய் கேட்டவுடன் மேகம் சொன்னதாம், நான் காற்று வந்தவுடன் ஒன்றுமே இல்லாமல் போய் விடுகிறேன், காற்று என்னை அப்படியே விலக்கிவிட்டு போய்விடுது. காற்றிடத்திலே கேட்டதுக்கு நான் புயலாக மாறி உண்மையாகவே அநேக காரியங்களை நான் செய்ய முடியும். ஆனால் பாறையிலே மோதும் பொழுது அந்த பாறை ஒரு துகள் கூட என்னால் அசைக்க முடியவில்லை, அத்தனை சக்தி வாய்ந்த பாறையாக அது இருக்கிறது என்று சொன்னாராம். பாறை இடத்திலே போய் சொன்ன, ஆம், நான் எதையும் ஒன்றையும் என்னை யாராலும் ஒன்று செய்ய முடியாது, அத்தனை பாறை நான் கனமானவன், அத்தனை உடைக்க முடியாத ஒரு குணத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று பாறை சொன்னதாம். அப்போ சொல்லிவிட்டு அது சொன்னதாம், ஒரு மனிதன் மட்டும் வந்தால் போதும், ஒரு பாம் போட்டால் போதும், அந்த பாமை அப்படியே இந்த பாறைகளில் நாங்கள் உடைந்து விடுகிறோம், மனிதன் மட்டும் இடத்தில் வராமல் இருந்தால் சக்தி வாய்ந்தவன். உன்னை மனிதனிடத்தில் போனவுடன், எஸ், நான் எல்லாவற்றின் மேலும் சக்தி வாய்ந்தவன் தான், எல்லா நீர் நெருப்பு எல்லாவற்றிற்கு மேலும் நான் சக்தி வாய்ந்தவன் தான். ஆனால் மரணம் என்னை சந்திக்கும் பொழுது, மரணம் என்னை அப்படியே என்னை எடுத்துக்கொள்கிறது, மரணத்தை பார்க்கும் பொழுது நான் என்னுடைய சக்திகள் ஒன்றுமில்லாமல் போகிறது என்று சொன்னாலும். ஆனால் அந்த நேரத்திலே யூதா கோத்திரத்திலே பிறந்த ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து மட்டும், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிறந்த இயேசு கிறிஸ்து மட்டும் சக்தி வாய்ந்தவராக, அப்பா அந்த மரணத்தையே ஜெயித்தவராக, இந்த மரணம் அவரை சந்திக்கும் பொழுது அதை உடைத்து அதிலிருந்து வெளிவந்தவராக, மரணத்தை ஜெயித்து மரணத்தை விழுங்கினவராக அவர் வெளிவந்தார். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு கடவுள் உண்டு என்று சொன்னார்களாம். எஸ், எப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை தான் இப்பொழுது நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்துடைய மரணம் ஜெயிக்கப்பட்ட ஒரு மரணம், விழுங்கப்பட்ட மரணத்தை விழுங்கின ஒரு மரணம், அவருடைய வெற்றி மகத்தான வெற்றி, சரித்திரத்தை இரண்டாக பிழைத்த ஒரு வெற்றி, பிரித்த ஒரு வெற்றி. இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் வல்லமை தான் நீங்களும் நானும் இன்றைக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சாதாரண மனுஷன் அவருக்கு முன்பதாக ஒரு மரணத்தை ஜெயிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து தாமே உங்களுக்காகவும் எனக்காகவும் மரணத்தை ஜெயித்து உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆதலால் தான் பவுல் 4வதாக சொல்லுகிறார், கிறிஸ்துவின் ஜீவன் நம் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சாதாரண மனுஷியை போல் நடக்கலாம், ஆனால் எனக்குள் என்ன இருக்கிறது? இயேசு கிறிஸ்துடைய மரணத்தையும் ஜீவனையும் எடுத்து சொல்லுகிற ஒரு வல்லமை இடத்திலே இருக்கிறது. Always carrying in the body the death of Jesus, so that the life of Jesus may also be manifested in our bodies. என்னுடைய சரீரத்திலே அதை நான் சுமந்து திரிகிறேன். நான் யாரை சுமந்து திரிகிறேன்? எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை சுமந்து திரிகிறேன். எனக்குள் அந்த ஜீவன் வேலை செய்கிறது, எனக்குள் அந்த ஜீவன் பலன் அடிக்கிறது. ஏனென்றால் இயேசு எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக உயிர்த்தார். அது மாத்திரமல்ல, மரணத்தின் சங்கிலிகளை உடைத்தெறிந்தார். உயிர்த்தலின் ஜீவன் நமக்குள் கொடுக்கப்பட்டது. அந்த மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மரணத்தோடு கூட நம்முடைய சரீரம்
எல்லா காரியங்களையும் முடிந்து விடுவதல்ல. அது உலக பிரகாரமான மனுஷர்களுக்கு உரியது. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் நீங்கள் அறிந்திருக்கிறபடி, நான் அறிந்திருக்கிறபடி, நாம் உயிர்த்தெழுதலுக்கு சொந்தமானவர்கள். கிறிஸ்துவுடன் மரித்தோம் ஆனால் அவருடனே கூட நான் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே நான் மரித்தேன் ஆனால் நான் கர்த்தருக்காக பிழைத்திருக்கிறேன். என்னில் இருக்கிறது புதிய ஜீவன், புதிய மனுஷன். சரீரமாகிய அந்த பாவத்துக்கு, மாம்சமாகிய அந்த பாவத்துக்கு இந்த சரீரம் மரித்து ஆவிக்குள்ளே நீதிக்குள்ளே நான் வெல்லப்பட்டிருக்கிறேன் அல்லது பிழைத்து இருக்கிறேன். அதான் வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் 8:11 நம்ம படிச்சோம்னா, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான, திருப்பவும் சொல்றேன், சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, எஸ் லார்ட், சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறதான வல்லமை எனக்குள் இருக்கிறது ஆண்டவரே. எப்பேற்பட்ட பலவீனம், எப்பேற்பட்ட வியாதிகள், எப்பேற்பட்ட சத்துருடைய போராட்டங்கள், எப்பேற்பட்ட சோதனைகள் நம்மை மேற்கொள்ள வந்தாலும் அதை மேற்கொண்டு ஜெயித்து இந்த சாவுக்கு ஏதுவான என்னுடைய சரீரங்களிலே நான் உயிர்ப்பிக்கப்படுவேன். ஏனென்றால் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படாவிட்டால் நீங்களும் நானும் இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தோடு கூட மரித்திருப்போம். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் புது பலனோடு கூட புதிய மனுஷனாக, இரட்சிப்பை பெற்றவர்களாக, அபிஷேகத்தை பெற்றவர்களாக நிலைத்திருக்கிறோம் என்றால் பரிசுத்த ஆவியானவரை நமக்காக இயேசு கிறிஸ்துதாமே இந்த உலகத்திலிருந்து போகும்போது அனுப்பி இருக்கிறார். அந்த ஆவி நமக்குள் இருக்கிறது. அவருடைய ஜீவன், இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள் வேலை செய்கிறது. அதனால் தான் பவுல் சொல்லுகிறார், புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். நீங்களும் நானும் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற ஒரு அனுபவம். இந்த அனுபவம் அநேகருக்கு இல்லை மகளே, இல்லை சகோதரிகளே. ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு அனுபவம். நாளுக்கு நாள் நான் பரிசுத்தத்திலே வளர்கிறேன். நாளுக்கு நாள் என் ஆவியானவர் என்னோடு கூட இடைப்படுகிறார். நாளுக்கு நாள் என்னுடைய வழிகள் புதிதாய் இருக்கிறது. நாளுக்கு நாள் நான் புதிய சரீரமாக, புதிய மனுஷியாக, புதிய ஜீவனோடு கூட நான் உயிர்ப்பிக்கப்படுகிறேன். இதுதான் பெரிய சத்தியம். ஆனபடியால் பவுல் சொல்கிறார், நான் சோர்ந்து போவதில்லை, நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்து மனமுறிவடைவதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நெருக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே வந்தால் என்ன, நான் ஒடுங்கி போக மாட்டேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஆவியானவருடைய அந்த வல்லமை, அந்த ஜீவன் எனக்குள் புதிதாக்கப்பட்டதாய் இருக்கிறது. நான் எதை கண்டும் அசர மாட்டேன், எதை கண்டும் பயப்பட மாட்டேன், கலக்கம் அடைந்து மனமுறிவு அடைவதில்லை. எத்தனையோ கலக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. மனிதர்களை இழக்கிறோம், உறவினர்களை இழக்கிறோம், நம் எதிர்பார்க்காத அநேக இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் ஒரு நாளும் நாம் மனமுறிவடைவதில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துதாமே ஒவ்வொரு நாளும் என்னை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துதாமே துன்பம் வரும் பொழுதுதான் கைவிடப்படாமல் என்னை காப்பாற்றி வருகிறார். ஏதோ கடைசி நேரத்துக்கு நான் வந்து விட்டேன், கடைசி நிமிடத்திலே நான் இருக்கிறேன் என்று சொல்லும் போது கூட கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தி கைவிடாத ஒரு கரம் உங்களையும் என்னையும் எத்தனை நேரம் தூக்கி பிடித்திருக்கிறது. சகோதரிகளே, நாம் அந்த இயேசுவுக்கு முழு மனதோடு கூட ஸ்தோத்திரத்தை செலுத்த வேண்டும். இயேசுவின் ஜீவன் நமக்குள் விளங்குகிறது. கடைசியாக நாம் பார்க்க முடியும், we have the building from God, a house not made with hands, eternal in the heavens. இந்த கூடாரத்திலே நாம் தவித்து பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள நாம் வாஞ்சியா இருக்கிறோம். நம்ம இந்த உலகத்துலதான் இருக்கிறோம். ஆனா நம்முடைய வாஞ்சை, நம்முடைய ஏக்கம், அதை இங்கிலீஷ்ல பார்க்கணும், லாங்கிங்னு பார்க்கணும். லாங்கிங்னா ஏக்கம். ஏக்கம், அந்த ஏக்கத்தோடு கூட என்ன ஏக்கம், என்னுடைய பிள்ளையை குறித்த ஏக்கம் ஒரு பக்கம் இருக்கலாம், என்னுடைய கணவரை குறித்த ஏக்கம் ஒரு பக்கம் இருக்கலாம். எல்லா ஏக்கமும் உலகத்துக்குரியது. ஆனால் ஒரு ஆவிக்குரிய ஏக்கம் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அந்த பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்ற ஏக்கம். அதனால் தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற இந்த உபத்திரம், இந்த சோதனை, இந்த கண்ணீரின் வாழ்க்கை, இந்த இழப்புகள் நிலையானதல்ல. இவை எல்லாம் அதிசீக்கிரத்திலே நீங்கி விடுகிற ஒரு லேசான உபத்திரம். இயேசுவின் வருகையிலே பரம வாசஸ்தலத்துக்கு நீங்களும் நாம் போகும்படி நாடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும், கர்த்தரிடத்தில் குடி இருக்கவும்
அதிகமாய் விரும்புகிறோம். என்ன நம்முடைய விருப்பம், என்ன அதிக வாஞ்சை? நான் இந்த தேகத்தை விட்டு ஆண்டவரிடத்திலே போக வேண்டும். காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளே நான் நோக்கி இருக்கிறேன். அப்போதுதான் இந்த லேசான உபத்திரம் என்னை விட்டு கடந்து போகும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். அந்த உபத்திரம் எதை கொண்டு வருகிறதாம்? மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை. ஒருவேளை உபத்திரவத்தை நினைத்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், சோதனை நினைத்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் சகோதரிகளே, அது ஒரு நித்திய கனமகிமை மகிமையிலே நமக்கு உண்டாகும். மகிமையிலே அதை குறித்த ஒரு கன மகிமை நமக்கு உண்டாகும். For in distant we grow longing to put on our heavenly dwelling. நான் அதை குறித்து வாஞ்சியா இருக்கிறேன். நான் இந்த பரம வாசல்த்தை அடைய வாஞ்சியா இருக்கிறேன். நம்ம எல்லாரும் வேதாகமத்தை திறந்து 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். எல்லாரும் வேதாகமத்தை திறந்து 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்து சேர்ந்து படிப்போம். 2 கொரிந்தியர் 5:1 படிக்கலாமா? பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். இந்த வீடு, இந்த டெம்பரரியான இந்த வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட, நமக்காக தேவனால் அந்த நாளிலே ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து கட்டப்பட்டு வருகிற கைவேலை அல்லாத நித்திய வீடு, நித்திய வீடு உங்களுக்கும் எனக்கும் உண்டென்று நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம், ஜெப நிலைக்கு கடந்து வருவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான செய்தி எங்களோடு கூட நீ பகிர்ந்து கொண்டீரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமில்லை என்று எங்களை அறிக்கை இடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சாதாரண மாம்சீகமான ஒரு சரீரத்திலே நாங்கள் இருந்தாலும் நாங்கள் எத்தனை பாக்கியவான்கள் என்று அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நறுமண நற்கந்தங்களாய் இருக்கிறோம். நறுமணம் வீசும் நங்கையர்களாய், பெண்மணிகளாய் இந்த நாளிலிருந்து இன்னும் அதிகமாய் நாங்கள் போகிற வருகிற எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் நறுமணம் வீசுகிறவர்களாக எங்களை மாற்ற போறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் நிருபங்கள் என்று பார்த்தோமே ஆண்டவரே, அதை படிக்கும் பொழுது எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்பா அதிக காரியங்களை யோசிக்க ஆரம்பித்திருக்கிறது ஆண்டவரே. நான் ஒரு புத்தகமாக எழுதப்படுகிறேன். நான் மையினால் எழுதப்படவில்லை, அது இருதயத்தின் சதைகளிலே, மனுஷனுடைய இருதயத்தின் சதைகளிலே எழுதப்படுகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய மரணத்திற்கு பிறகு அது எனக்கு சாட்சி கொடுக்கும் ஆண்டவரே. அப்பா, என்னை குறித்து என்ன சாட்சி கொடுப்பீர் என்ற ஒரு பெரிய தயக்கம் எங்களிடத்தில் இருக்கிறது. இன்னும் அந்த தயக்கத்தில் நாங்கள் அதிகமாய் வெளிவந்து அப்பா எங்களை குறித்து ஒரு நல்ல ஒரு ஆண்டவரை தலைப்புள்ள ஒரு நிருபம் எழுதப்பட நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. இருதயத்துக்கு ஏற்றவராக, என்னிலும் வல்லவராக அப்பா உண்மை குறித்து சாட்சி சொன்னார்களே ஆண்டவரே. சாந்த குணம், இவனை போல சாந்த குணம் ஒருவனும் இல்லை என்று மோசேயை குறித்து சாட்சி சொன்னார்களே. தாவீதை போல, மோசே போல நாங்கள் இன்னும் அநேக பரிசுத்தவான்களை போல சாட்சி உள்ளவர்களாய் வாழ்ந்துவிட உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, இந்த மண்பாண்டங்களே பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். எவ்வளவு பொக்கிஷத்தை நாங்கள் பொதிந்து வைத்து பாதுகாத்துக் கொள்கிறோமோ, அதை விட மேலான ஒரு பொக்கிஷத்தை நாங்கள் சுமந்து திரிகிறோம் ஆண்டவரே. மரணத்தையும் ஜீவனையும் எங்கள் சரீரங்களை நாங்கள் சுமந்து திரிகிறோம் ஆண்டவரே. இந்த மண்பாண்டங்களை, இந்த மகத்துவம் உள்ள வல்லமையை சுமந்து திரிகிறோம் ஆண்டவரே. இந்த பாக்கியமான கர்த்தாவை சந்ததியிலே எங்களை வைத்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, கடைசியாக நாங்கள் பார்த்தோமே, நாங்கள் பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களா இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது அப்பா. அப்பா அந்த வாசஸ்தலத்துக்கு நாங்கள் வந்துவிட, அந்த பரம வாசஸ்தலத்துக்கு எத்தனை ஓட்டங்கள் நாங்கள் ஓடினாலும், அது பிரயாசப்பட்டாலும் அது வீணாக போய்விடாதபடி உமக்குள்ளாக உம்முடைய குணங்களை பிரதிபலிக்கிறவர்களாக உம்முடைய சாயலாகவே நாங்கள் கர்த்தாவை இருந்துவிட, உடைய சமூகத்துக்கு சாயலாக நாங்கள் வந்துவிட எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படி செபிக்கிறோம். எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு பேசின இந்த அருமையான வார்த்தைகளுக்காக மறுபடியும் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த குழுவில் ஒவ்வொரு சகோதரிகளுக்காக, விசேஷமாய் செல்வி சகோதரிக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. கொடுத்திருக்கிற ஆறுதலுக்காக ஆண்டவரே, கண்ணீரை துடைக்கிறவராக நீர் செயல்பட்டு வருகிறீரே, நன்றி ஆண்டவரே. கொடுத்திருக்கிற நல்ல ஒரு ஆண்டவரே ஆசீர்வாதமான வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியத்தின் வாஞ்சைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து மகளை எடுத்து இன்னும் அதிகமாய் பயன்படுத்தும்படியாய் நம்முடைய கரத்திலே ஜெபிக்கிற ஆண்டவரே. மகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், அண்ணனையும் அக்காவையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பெரிய கர்த்தாவை, ஊழியத்தின் வீதம் எடுக்கிற எல்லா கர்த்தாவை திட்டங்களும் ஆமென் என்று நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு சகோதரிய குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறேன். இதிலே தொடர்ந்து பங்கு பெற்ற ஆண்டவரே, உடைய நாமத்திற்கு மகிமையாக ஜீவிக்க ஒவ்வொரு சகோதரிகளையும் நறுமணம் வீசும் பெண்மணிகளாக இந்த நாளில் இருந்து அதிகமாய் மாற்ற போறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் கர்த்தாவை இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.